எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஐபிஎல் 2025 ஆக்ஷன் 2 நாள் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த 2 நாட்களுமே ரொம்ப பரபரப்பா தான் இருந்தது. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு விருதா தான் இருந்தது. இப்போ இந்த ஆக்ஷன் எப்படி போச்சு, இந்த ஆக்ஷன் நம்ம எப்படி ரேங்கிங் பண்ணலாம் ஒவ்வொரு பிரான்ச்சைஸும் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்மோட இணைஞ்சிருக்காரு மிஸ்டர் அருண். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அருண். எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆனந்தன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ரேங்கிங் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபையா இருந்ததா? நீங்க எதிர்பார்த்த பிளேயர்ஸ் அந்தந்த டீமுக்கு போனாங்களா? இல்ல அன்சோல்டா போயிருக்கலாம், இல்ல ஏதாவது ரொம்ப ஓவர் எக்ஸ்பென்சிவா கூட போயிருக்கலாம் சில பிளேயர்ஸ். அதை பத்தி நீங்க சொல்லுங்களேன். கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே வந்து டாப் ப்ரைஸ் போவாங்கன்னு நினைச்சது தான். ரிஷப் பந்தும் ஸ்ரேயஸ் ஐயரும். ஆனா இந்த அளவுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ஒரு இன்ஃபேக்ட் வெங்கடேஷ் ஐயர் கூட. ஸோ அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. செகண்ட் விஷயம் என்னன்னா, நீங்க அன்லைக் மற்ற ஆக்ஷன்ஸ், இந்த ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ஆன் பேப்பரில். ஆனால் நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் போய் அனலைஸ் பண்ணீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஹ், நிறைய பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷனில் எடுக்கல. ஃபார் இன்ஸ்டன்ஸ் டேவிட் வார்னர், ஷார்துல் தாக்கூர், அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கல. அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஒரு சில டீம்ஸ்ல நல்லா ஃபிட்டாக இருப்பாங்களோன்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 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 சில கேப்ஸ் விட்ட மாதிரி தெரியுது டீம்ஸு. வாட் அதை அபவுட் தவிர ஜானி பேர்ஸோ அருண்? ஜானி பேர்ஸோ நல்ல மணி ஆ, அந்த சில பிளேயர்ஸ் வந்து ஃபார்ம்ல இல்லை. ஸோ அதுவும் கூட ஒன்று. பட் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்திருந்தா வந்து சில டீம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமோன்னு தோணுது. அது ஒரு விஷயம். மூணாவது விஷயம் வந்து இப்போ பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி டீம் பார்த்தீங்கன்னா நிறைய பர்ஸ் வச்சுட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அவங்க அதுக்கப்புறம் வந்து எல்எஸ்ஜி, அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டே நம்ம வாங்கிடணும், பின்னால் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. நீங்கள் எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபாரின் பேட்டர்ஸு. ம், எல்லா டீம்லேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்டிங் வந்து ஒரு கோராக இருக்கும். நீங்கள் ஆமா. எல்எஸ்ஜியில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபுல்லாக மிச்சல் மார்ஷ், டேவிட் மில்லர், அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரன், ஏடன் மார்க்ரம், அதுதான் அவங்களோட பேட்டிங்கோட கோர். ஸோ அது வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அமைப்போகுதுன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. சரி, ஓகே. இப்போ எல்எஸ்ஜி பஞ்சாப் கிங்ஸ் பத்தி பேசும்போது நம்ம அந்த ரேங்கிங் குள்ள போயிடலாம். நீங்க எப்படி ரேங்க் பண்ணீங்க? 10th பிளேஸ் எதை கொடுப்பீங்க எந்த டீமுக்கு? 10th பிளேஸுங்க. ரொம்ப கஷ்டம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லா டீம்ஸுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால ஓகே. வந்து அதில் வீக்கஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் யாருன்னு தான் நம்ம பார்க்கணும். ஐபிஎல்லோட ஒரு ஸ்ட்ரென்த்தே வந்து எல்லா டீம்ஸும் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது தான். மற்ற லீக்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஐபிஎல் ஏன் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குன்னா, எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் பர்ஸு, அதுலேருந்து அந்த ஈக்குவல் ஸ்ட்ரென்த் எப்படி பண்ணுங்கிறது தான். ஸோ அதில் பார்க்க போகும்போது ஐபிஎல்ல வந்து கேப்டன்சி ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த கேப்டன்சி ரிவால்வ் பண்ணி நிறைய டீம்ஸ் ஆடுவாங்க. நம்ம மும்பை இந்தியன்ஸ் பார்த்துருக்கோம், சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்துருக்கோம். டேவிட் வார்னர் ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர்னா, எஸ்ஆர்ஹெச் அவருக்கு கீழே தான் வந்து அந்த ட்ராஃபி படிச்சாங்க. ஜெயிச்சாங்க 2016. ஸோ அதே மாதிரி அஹ், நிறைய ஷேன் வான் கீழே ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த டீம் ஃபார்ம் ஆனதா இருக்கட்டும். ஸோ கேப்டன்சி ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு டீம் வந்து கேப்டன்சியை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையுமே கோட்டை விட்ட மாதிரி தெரியுது இப்போ வரைக்கும். அது வந்து பஞ்சாப் கிங்ஸ் தான். நான் வந்து அவங்கள தான் வந்து 10th ரேட் பண்ணுவேன். ஓகே. ஆல்தோ அவங்க ஸ்ரேயஸ் ஐயரை எடுத்திருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து அவங்களுக்கு ஃபைனல்ஸ் எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இயர் கேகேஆரில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஓகே. வந்து ஒரு பெரிய பெடிகிரி கேப்டன் அவர் வந்து ஐபிஎல்ல. ம். பட் மற்றபடி அந்த டீம் பார்க்கும்போது நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, நிறைய வீக்னஸஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அன்ப்ரூவன் பிளேயர்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் கிளென் மேக்ஸ்வெல் எல்லாம் வந்து கிளென் மேக்ஸ்வெல். ஒரு சீசன்ல ஒரு மேட்ச் ஆடினாலே பெரிய விஷயம். கடைசி 7 8 சீசனா அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் அவரை வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து அவங்களோட டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தான் ஓரளவு கொண்டு வர முடியும். அதுதான் வந்து இவரோட சேலஞ்சாக இருக்க போகுது, ரிக்கி பாண்டிங்கோட சேலஞ்சாக இருக்க போகுது. ஸோ ரிக்கி பாண்டிங்கும் ஸ்ரேயஸ் ஐயரும் எப்படி வந்து எல்லா பிளேயர்ஸையும் அவங்களோட டாப்ல பெர்ஃபார்ம் பண்ண வைக்க போறாங்கன்னு பார்க்கணும். ஸோ ஒரு சில நல்ல பிக்ஸ் இருக்குங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹர்ஷதீப் சிங் வந்து நல்ல பிளேயரு, இந்தியாவோட நம்பர் 2 ஃபாஸ்ட் பவுலர் டாஹல் T20. எடுத்திருக்காங்க. சஹல் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில பிக்ஸ் இருந்தாலும் நிறைய கேப்ஸ் இருக்கு அவங்க டீம்ல. ஸோ அவங்கள அவங்கள தவிர பவுலிங் கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது.
அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸுமே பெருசாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி பிளேயர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால பேட்டிங்கும் கொஞ்சம் வீக்காக இருக்குது, பவுலிங்கும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. ஒரு டிஆர்வே ஃபாஸ்ட் பவுலரும் கிடையாது அவங்க டீமில். அதனால நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் பாண்டிங் எவ்வளோ இது பண்ணி. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு 10, அவங்க தான் 10th பிளேஸ். ஆல்தோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஸோ அது பஞ்சாப் கிங்ஸ் 10th. நெக்ஸ்ட் வந்துங்க நான் வந்து ஆக்ஷன் டே ஒன்ல பார்க்கும்போது, இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரிட்டென்ஷனும் நல்ல ரிட்டென்ஷன்ஸு. ஆக்ஷனும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது நல்லா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஓவரால் அவங்க டீம் காம்போசிஷனும் மற்ற டீம்ஸோட கம்பேர் பண்ணும்போதும் எனக்கு என்னமோ வந்து எல்எஸ்ஜி ஏதோ ஒரு ட்ரிக்கு மிஸ் பண்ணிட்ட மாதிரி தோணுது, போத் இன் பேட்டிங் அண்ட் இன் பவுலிங் ஆல்சோ. நீங்க அவங்களோட ரிட்டென்ஷன் பார்த்தீங்கன்னு வைங்களேன், டாப் ரிட்டென்ஷன்ஸ் எல்லாருமே நிக்கோலஸ் பூரன் ஆகட்டும், ரவி பிஷ்ணாயா இருக்கட்டும், கரெக்ட். மயங்க் யாதவ், அசீம் கான், இவங்க எல்லாருமே ஆயுஷ் பதோனி, அந்த 5 பிளேயர்ஸ் வந்து சாலிட் ரிட்டென்ஷன்ஸ், நோ ப்ராப்ளம் அட் ஆல். அந்த கோர் அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சம்வேர் ரிஷப் பந்தை போய் வாங்கி மற்ற சில இந்தியன் பிளேயர்ஸ் அவங்களால போக முடியல. ஏன்னா ரிஷப் பந்தை 27 கோடிக்கு போய் வாங்கிட்டாங்க. 27 கோடிக்கு அவரை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட பர்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு பேனிக் ஆகி நம்ம வேற யாரும் கிடைக்கலன்னா என்ன பண்றதுங்கிறக்காக கடைசி ஃபர்ஸ்ட் சமர் ஹாஃப்லயே தோட்டம்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்கல்ல லாஸ்ட் டைம்ல. நீங்க டேவிட் மில்லர் எல்லாம் வந்து 7 கோடிக்கு போயிருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை இந்த ஆக்ஷன்ல. பெரிய ஓகே. ஆக்ஷன்ல, சின்ன ஆக்ஷன்ல போயிருப்பாரு. சின்ன ஆக்ஷன்ல வந்து ஐ மீன் பெரிய ஆக்ஷன்ல 7 கோடி வந்து ரொம்ப அதிகம் தான் நான் நினைக்கிறேன் டேவிட் மில்லர் மாதிரி பிளேயருக்கு. ஏன்னா லாஸ்ட் 5-6 வருஷமாவே வந்து ஒரு 2 சீசன் தவிர மற்ற சீசன்லாம் வந்து கொஞ்சம் மீடியாக்கரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு டேவிட் மில்லர். ஓகே. பட் வெரி குட் ஃபினிஷர். ஆனா வந்து 7 கோடிக்கு போயிருப்பாருன்னு நான் நினைக்கல. அதெல்லாம் கொஞ்சம் பேனிக் பயா தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நீங்க டாப் 6 பாத்தீங்கன்னா, டாப் 6ல 4 ஃபாரினர்ஸ். ஸோ அதுலயே அவங்களோட 4 ஃபாரினர் கோட்டாவும் முடிஞ்சிருச்சு. ஸ்லாட் கரெக்ட் ஆயிடும். பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ், மோசின் கான் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேருமே இன்ஜுரி ப்ரோன். மோசின் கான் ஒரு ஃபுல் சீசன் விட்டாரு. மயங்க் யாதவ் ஒரு 4 கேம் தவிர மற்ற கேம் எல்லாமே வந்து அவர் அவுட் போன தடவை இன்ஜுரியில. பாதி நாள் இன்ஜுரியில் தான் இருக்காரு. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி இன்ஜுரி ப்ரோன் பவுலிங் அட்டாக் வச்சுட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் வந்து அவங்களுக்கு ஒரு அவங்க 9th பிளேஸ் கொடுத்துருக்கேன் நான். ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே ரெண்டு இடத்துக்கு யாரு வருவாங்க? ஸோ நெக்ஸ்ட் வந்து த மோஸ்ட் ஃபாலோட் டீம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாலோட் டீம்ஸ்னு சொல்லலாம் ஐபிஎல்ல. நிறைய பேர் இது வந்து கண்டென்ஷியஸ் ஒத்துக்குப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆர்சிபி. புரிஞ்சிருச்சு. ஓகே, ஆர்சிபி. ஆர்சிபி என்ன காரணம்னா அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவே வந்து அவங்களுக்கு நல்ல பேட்டிங் யூனிட்டுங்க. பவர் பேக் பேட்டிங் யூனிட் தான். கோலி ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் இயர் வில் ஜாக்ஸ் ஆடினாரு, கிளென் மேக்ஸ்வெல் ஆடினாரு, கேமரன் கிரீன் ஆடினாரு, தினேஷ் கார்த்திக், அந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் தான் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னால் நம்ம வந்து கிறிஸ் கெயில் பார்த்துருக்கோம், ஏபி டிவிலியர்ஸ் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாகவே நல்ல பேட்டிங் யூனிட் தான். இந்த வருஷமும் வந்து பேட்டிங் பொறுத்த வரைக்கும், பவர் ஹிட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆல் பேசஸ் கவர்டுங்க. ஆமா. ஃபில் சால்ட் வந்து டாப் பிக், பில்ஸ் சூப்பர் ஆமா. பிக், சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. இங்கிலாந்து வந்து ஜோஸ் பட்லர் இல்லாதப்போ அவர் வந்து லீட் பண்ணிட்டும் இருக்காரு. லிம் ஸோ லிவிங்ஸ்டன் வேற அதெல்லாம் இருக்காரு. super pick. அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டனும் வந்து கிளென் மேக்ஸ்வெலோட லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ அவரும் வந்து நல்ல பவர் ஹிட்டர். அதுக்கப்புறம் ஆனா பவுலிங்லேயும் இவ்வளோ வந்து 2-3 ஓவர்ஸ் பண்ணாங்க போடுவார். ஆர்சிபி. இவ்வளவு பண்ணாங்க ஆர்சிபி. அட்லீஸ்ட் அவங்க கேஎல் ராவலை கொஞ்சமா ட்ரை பண்ணிருக்கலாம்ல. ஒரு லெவல் வரைக்கும் போயிருக்கலாமே, கேப்டன்சி ஒரு ஃபியூச்சர் அசெட்டா. ஸோ கேஎல் ராகுலோட நீங்கள் அவங்களோட இந்தியன் பேட்டிங் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஓரளவு கவர்டு. ஸோ நீங்கள் அவங்களோட இந்தியன் பேட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவர் விராட் கோலி இருக்காரு, அதுக்கப்புறம் ஆமா. ரஜத் பாத்திதார், ஜிதேஷ் சர்மா, தேவ்தத் படிக்கல். ஸோ அந்த மாதிரி இந்தியன் பேட்டிங் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டாங்க. அந்த 4 பேரை தவிர பேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் ஃபில் சால்ட்டும் லியம் லிவிங்ஸ்டனும் ஆடுவாங்க. அந்த 6 பேர் கவர் ஆயிருச்சு. ப்ளஸ் மேபி டிம் டேவிட் ஆடலாம். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் பிளேயர் ஒருத்தர் ஜாக்கப் பெத்தல் இருக்காரு. ஜாக்கப் இந்த எடுத்துருக்கேன். பிளேஸ்ல யாராவது ஒருத்தர் ஆடலாம், அது பிரச்சனை இல்லை. எனக்கு அவங்களோட என்ன பிரச்சனைனா அவங்க பவுலிங் வந்து ரொம்ப ரொம்ப வீக்குங்க. நீங்க வந்து புவனேஸ்வர் குமார் வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர். பட் லாஸ்ட் 2-3 சீசனா அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. மேபி சன்ரைசர்ஸ் அதனால தான் அவர் ரீட்டைன் கூட பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் ஜோஷ் ஹேசல்வுட்டும் நீங்க அவர் ஐபிஎல் வரப்போ இந்தியாவோட ஒரு 5 டெஸ்ட் ஆடி இருப்பாரு, ஸ்ரீலங்காவோட 2 டெஸ்ட் ஆடி இருப்பாரு. ஸோ ஒரு 7 டெஸ்ட் ஆடி இருப்பாரு. எந்த அளவுக்கு வந்து ஃபிட்னஸ்ல இருக்காருன்னு தெரியல, எந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காருன்னு தெரியல. ஸோ அவரும் வந்து ஒர்க் லோட் அதிகமாக தான் வருவார். ஸோ அந்த 2 பேர்த்து தவிர பவுலிங் லைனப் வந்து ரொம்ப ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைனப். அதுவும் சின்னசாமியில் என்ன ஸ்கோர் கொடுத்தாலும் டிஃபெண்ட் பண்றது கஷ்டம். இந்த மாதிரி ஆமா. பவுலிங் லைனப் வச்சுட்டு
இன்ஃபேக்ட் என்னன்னு எனக்கு புரியலன்னா, ஒரு சில தப்பு பண்ணா அத வந்து ரியலைஸ் பண்ணி அத திருத்திக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து அத அந்த ஐடென்டிஃபையே மறுபடியும் பண்ண மறுபடியும். மாட்டேங்கிறாங்க ம், மிஸ்டேக்க. ஓகே. மறுபடியும் மறுபடியும் பண்ண தப்பையே திரும்ப திரும்ப பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு புதிரா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அந்த பவுலிங் லைனப் கொஞ்சம் இன்னும் பெட்டரா குடுத்துருக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் செஹலுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போயிருக்கலாம். ஓகே. இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போயிருக்கலாமோன்னு தோணுது. அதனால தான் அவங்க வந்து எய்த் பிளேஸ். இன்ஃபேக்ட் அவங்களை ஏன் எய்த் பிளேஸ்ல வச்சிருக்கேன்னா அவங்களோட பேட்டிங் லைனப் தான். பவர் ஓகே. பேக் பேட்டிங். நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ப்ராபப்ளி அண்ட் எஸ்ஆர்ஹெச் பெஸ்ட் பேட்டிங் லைனப் இன் தி டோர்னமெண்ட். பட் பவுலிங் ரொம்ப ரொம்ப வீக். அதனால அவங்க அப்படியே மும்பை இந்தியன்ஸ் அடுத்து வந்துருவாங்களா? ஆர்சிபிக்கு அடுத்து. இல்ல நான் வந்து நம்ம 3 பிளேஸ் தானே போயிருக்கோம். செவன்த் ஆ, பிளேஸ்ல செவன்த் பிளேஸ்ல யாரை பார்க்குறேன்னா, எயித் பிளேஸ்ல ஏன் வந்து ஆர்சிபி இருக்காங்களோ அதே ரீசனுக்காக தான் செவன்த் பிளேஸ்ல நான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வைக்கிறேன். ஓகே. என்ன காரணம் அவங்களதும் வந்து டாப் கிளாஸ் பேட்டிங்குங்க. ஆமா. அது சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஷ்வால், த்ருவ் ஜுரேல், நிதிஷ் ராணா, ம். அதுக்கப்புறம் ஷிம்ரான் ஹெட்மாயர், ரியான் பராக்னு சொல்லிட்டு ஆமா. பவர் பேக் பேட்டிங் லைனப்பு. ஆனா அவங்களுக்கு என்ன இஷ்யூன்னா அவங்க பவுலிங் ஃபுல்லாவே வந்து டிபெண்ட் ஆன் ஜொஃப்ரா ஆர்ச்சர். ஜொஃப்ரா ஆர்ச்சர் வந்து இன்ஜுரி இல்லாம ஆடினாருன்னா 14 மேட்சும் ஆடினாருன்னா அவங்கள வந்து பிளே ஆஃப்ஸ் எடுத்துட்டு போறதுக்கான சான்ஸ் ஆமா. இருக்கு. அவர் வந்து லாஸ்ட் 2 சீசன் இன்ஜுரினால மிஸ் பண்ணிட்டாரு. அவர் மேல நிறைய பணம் போட்டிருக்காங்க. அவரோட ஃபிட்னஸ் ஃபார்ம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அவர் ஆடினாருன்னா இந்த டீமோட காம்போசிஷனே வேற. நான் வந்து செவன்த் பிளேஸ்லயே ரேங்க் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் இவங்க டாப் 4ல ரேங்க் ஓகே. பண்ணுவேன். ஆனா அவர் இல்லாம மத்த பவுலிங் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், வனிந்து ஹசரங்கா, அதுக்கப்புறம் மஹேஷ் தீக்ஷனா. அஹ், தீக்ஷனா 2 பேருமே நல்ல பவுலர்ஸ். பட் அவங்க வந்து எல்லாருமே ஆடுவாங்களா என்னன்னு தெரிய முடியாது அதுவும் எல்லா ஓவர்சீஸ் ஸ்லாட்ல வருது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸ்பின்னர்ஸ். ஸோ அது ஒரு பிரச்சனை. அவங்க அவங்க 2 பேரும் எல்லா கேம்லயும் ஆடி ஆகணும். பிளஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஷிம்ரான் ஹெட்மயர் அந்த 4 பேரும் தான் எல்லா மேட்ச்லயும் ஆடி ஆகணும். அவங்களுக்கு பேக்கப்பே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆமா. ப்ரூவன் பேக்கப் கிடையாது. அதுக்கப்புறம் இந்தியன் பவுலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக்குங்க. அவங்க கிட்ட போன தடவை துஷார் பிரசித் கிருஷ்ணா தேஷ்பாண்டே. வச்சிருந்தாங்க, நரேஷ் கார்னே வச்சிருந்தாங்க, ஆமா. அவங்களாம் வச்சிருந்தாங்க. இந்த தடவை வந்து ப்ரூவன் பெர்ஃபார்மர்னா சந்தீப் சர்மா ஒருத்தர் தான் இருக்காரு. துஷார் தேஷ்பாண்டே ஒரு சீசன் நல்லா ஆ. பண்ணியிருக்காரு சிஎஸ்கேக்கு. மேபி ஹோப்ஃபுல்லி அவரும் நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம் ஆர்ஆர்ல. ஸோ அதனால தான் வந்து ஆர்சிபியோட ஒரு ஸ்டெப் பெட்டரா ஏன் ரேட் பண்ணியிருக்கேன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் பெட்டர்ல பவுலிங் லைனப் இருக்கு. துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, அண்ட் தென் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பிளஸ் ஒன் ஆஃப் வனிந்து ஹசரங்கா ஆர் தீக்ஷனா. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஃபிட்டா இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் வந்து அவங்கள வந்து செவன்த் பிளேஸ்ல ரேங்க் பண்றேன்னா இன்னும் கொஞ்சம் பேக்கப்ஸ் எல்லாம் நல்லா போயிருக்கலாம். மேபி இன்னொரு பெட்டர் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருக்கு போயிருக்கலாம். ஓகே. ஸோ அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. அதுக்கு அடுத்துல இருக்கிறது. அதுக்கு அடுத்து இருக்கிறது ஆன் பேப்பர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் ஆஃப் தி ஐபிஎல். ஆனால் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ், ப்ரூவன் பர்ஃபார்மர்ஸ் யாருமே கிடையாது. எல்லாம் ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பர்ஃபார்மர்ஸ். அது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். ஓகே. இந்த டெல்லி நீங்க கேபிட்டல்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் நிறைய ப்ளே பண்ணாரு அந்த ஓனர் அப்படின்னு. ஒவ்வொரு ஐபிஎல் ஆப்ஷன்லயும் அந்த மாதிரி. ஸோ நீங்க டீம்ஸ் பார்த்து ஐபிஎல் வந்து ரொம்ப டைனமிக்கான விஷயங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடக்காது. நம்ம ம். நினைச்சு ஒன்று பண்ணுவோம், ஆனா வேற எங்கேயாவது போய் முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சில டீம்ஸ்க்கு அது நல்லா அமையும். செரண்டிபிட்டின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆ. சில டீம்ஸ்க்கு அது அமைஞ்சிரும், முடிஞ்சிடும். சில டீம்ஸ்க்கு அது அமையாது. நான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். நல்லா பிளான் பண்ணி போனாங்க. அது வந்து அவங்களுக்கு நல்லா அமைஞ்ச மாதிரி தெரியுது ஆன் பேப்பர். ஆனால் ஏன் வந்து மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களை சிக்ஸ் பிளேஸில் வச்சிருக்கேன்னா, இவங்க டீம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டு தான். அதாவது கேஎல் ராகுல் ஸ்டார்ட் பண்ணி ஆமா. அவர் அவர் ஓப்பன் பண்ணுவார் வித் ஜேக் ஃப்ரேசர் மெகாக். ம். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு தி பிரைட்டஸ்ட் யங் டேலண்ட் இன் த ஹோல் வேர்ல்டு. ஆமா. அவர் அவர் வந்து போன ஐபிஎல் ஒரு 4 5 மேட்ச் தவிர அதுக்கப்புறம் அவர் பெர்ஃபார்மே பண்ணல. ஸோ அவர் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவார் நமக்கு தெரியாது. ஆனால் சூப்பர் டேலண்ட். எஸ். தென் அபிஷேக் போரல் ஆல்சோ இஸ் வெரி குட் டேலண்ட். பட் ஒரு சீசன் ஆடி இருக்காரு. ஸோ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2 ஃபாரின் பேட்டர்ஸ் அகைன். ஒன்று வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக். ஹாரி ப்ரூக் ஒரு சீசன் ஆடினார், அதுலயும் ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு வெளியே போயிட்டாரு. அப்புறம் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இப்போ நல்லா ஆடி இருக்காங்க, சூப்பர் ஃபார்ம்ல இருக்காங்க. எல்லாருமே வந்து அவர் ஹையா ரேட் பண்றாங்க. ஸோ அந்த 5 6 பேர் அவங்க வந்து அசுதோஷ் சர்மாவும் அங்க இருக்காரு, அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி ஆடுறாரு. ஸோ அதனால வந்து அவங்க பேட்டிங் ஓரளவுக்கு ஆடிடுவாங்க. ஆனா ப்ரொவைடட் பேஸ் bowling நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. நம்ம நடராஜனாவே உள்ள வந்திருக்காரு.
பேஸ் பவுலிங் வந்து சூப்பர் பவுலிங் லைன். நான் அவங்கள சிக்ஸ்த் பிளேஸ்ல வச்சிருக்கிற காரணமே பேட்டிங் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைன் அப்பு. ஆனால் கிளிக் ஆவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க பவுலிங் வந்து ப்ரூவன் பவுலிங் லைன் அப். ஆமா. நீங்க மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு. ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னு வைங்களேன், மிச்சல் ஸ்டார்க்கு, மோஹித் சர்மா, முகேஷ் குமார், மூணு பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் டெத்தில் போடுற நட்ராஜனும் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுல 4 பேர்ல யாராவது 3 பேர் ஆடுவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் ஸ்பின்னும் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணு. குல்தீப், அக்சர் 2 பேரும் இருக்காங்க. ஆமா. ஸோ வந்து பவுலிங் வந்து இவங்களுக்கு சார்ட்டட். போன வருஷம் எப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சூப்பர் பவுலிங் லைனப் வச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ் சூப்பர் பவுலிங் லைனப். ம். ஆனா ஒன்லி ரீசன் நான் இவங்களை வந்து டாப் 4 இல்லாம டாப் 6, அதாவது சிக்ஸ்த் பிளேஸ்ல கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா அவங்க பேட்டிங் வந்து ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரூவன் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு விஷயம், ஃபேஃப் மாதிரி பிளேயர் எடுத்திருக்காங்க. ஆனா அவரை வந்து எங்க ஆட வைப்பாங்கன்னு தெரியல. தெரியாது. ஆமா. ஆமா. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கு அவங்க கிட்ட. அது இல்லைன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டீம்ங்க. இன்ஃபேக்ட் ஆல் டீம்ஸ் ஆர் ஸ்ட்ராங். டெல்லி கேபிட்டல் ஈவன் ஸ்ட்ராங்கர். ஆனா நம்ம அடுத்த 5 டீம்ஸ் வந்து ஏன் அந்த பொசிஷன்ல வச்சிருக்கோம் நம்ம பேசும்போது தெரியும் ஏன் வந்து நம்ம ஆமா. டெல்லி கேபிட்டல்ஸ் சிக்ஸ்த் பிளேஸ் வச்சிருக்கோம், மற்றது டாப்ல வச்சிருக்கோம். இதுக்கு அடுத்தது யாரு? எஸ்ஆர்ஹெச்சா ஜிடியா? டாப் 5. இன்ஃபேக்ட் ரெண்டுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேரையும் நான் வந்து டாப் 4ல வச்சிருக்கேன். ஓகே. அது ஏன்னு அந்த டீம்ஸ் பேசும்போது சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் கேட்கறது. கேகேஆருங்க. ம். அவங்க வந்து போன வருஷம் டீம்ல ஆடின 10 11 பேரை வந்து மறுபடியும் ரீஅசெம்பிள் பண்ணியிருக்காங்க. எக்ஸெப்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் மிச்சல் ஸ்டார்க், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இஸ் தேர். அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தாலும் கேகேஆரை வந்து நான் டாப் 2ல போட்டிருப்பேன், டாப் 4ல கூட சொல்ல மாட்டேன். கன்ஃபார்ம். ஆமா. அவங்க 2 பேரும் இல்லாதது வந்து ஒரு பெரிய ஹோல் கேகேஆருக்கு. ஓகேங்களா? ஸோ கேப்டனும் இல்லை, ஆமா. ஸ்ட்ரைக் பவுலரும் கிடையாது. ஆண்ட்ரிக் நோக்கியா வந்து ஒரு சீசன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் சீனே இல்லை. இன்ஃபேக்ட் போன வருஷம்லாம் வந்து அவரோட இது வந்து 13 ஆவரேஜா இருந்துச்சு. ஆனா அவரும் இன்ஜுரி ப்ரான் பிளேயர் இல்ல. அவருக்கும் இன்ஜுரி ப்ரான். இன்ஜுரி ப்ரோன் பிளேயர். அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அவர் ஆமா. வந்து பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா இன்னும் ப்ரூவ் பண்ணல எதுவும். ஸோ ஓகே. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களோட பேக்கப்ஸ் பெருசா இல்லை. டாப் 11 வந்து நல்ல 11 இப்போதைக்கும் பார்க்கும்போது. பட் குவிண்டன் டெகாக் ஃபார்ம்ல இல்லாத பிளேயர். முன்ன நல்லா ஆடிட்டு இருந்தாரு. இப்போ லாஸ்ட் 2 3 சீசனா அவரோட ரிட்டர்ன்ஸ் வந்து அவ்வளோ பெருசா இல்லை. கடைசி நேரத்துல ரஹானே வேற உள்ள வந்திருக்காங்க. குர்பாஸோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து அன்செட்டில்டு டீம். ஒரு 7 8 பிளேயர் ஃபார் இன்ஸ்டன்ஸ் சுனில் நாராயண் கிளிக் ஆவாரா என்னன்னு தெரியாது. ஒரு சீசன் கிளிக் ஆவாரு, அதுக்கப்புறம் 3 சீசன் கிளிக் ஆக ம். மாட்டார் ஓப்பனிங்ல. கீழே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ஆமா. சீசன் வந்து எப்படி பண்ணுவாருன்னு தெரியாது. ஸோ அவங்களோட பெரிய பண்ட் என்னன்னா, குவிண்டன் டிகாக்கும் சுனில் நாராயணும் 2 பேரும் வந்து போன வருஷம் ஃபில் சால்ட் சுனில் நாராயண் பண்ண மாதிரி இந்த தடவை குவிண்டன் டிகாக்கோ குர்பாஸோ அந்த ரோல் ஆடிட்டாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்க வந்து அங்கிரிஷ் ரகுவன்சி அகெயின் செகண்ட் சீசன் தான். ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா ஆடிட்டாரு. செகண்ட் சீசன் ஆல்வேஸ் செகண்ட் சீசன் ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியாது நமக்கு. ம். நிறைய பிளேயர்ஸ் நம்ம ஒரு சீசன் பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்த சீசன் சொதப்பணும் அதை பார்த்துருக்கோம். பட் அது அது பார்க்கணும் அங்கிரிஷ் ரகுவன்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க வந்து அந்த நம்பர் 4ல இருந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ப்ரூவன் பிளேயர்ஸ், வெரி குட் பிளேயர்ஸ், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், இந்த ஓகே. 3 பேருமே வந்து ரொம்ப நல்ல பிளேயர்ஸ். ரமன்தீப் சிங்கும் வந்து இந்தியா லெவல்லையே நிறைய பேசக்கூடிய பிளேயரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு எல்லா சர்க்கியூட்ஸ்லையுமே, எல்லா லீக்ஸ்லையுமே. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல பிளேயர். ஸோ அவங்களோட அந்த டாப் 7ல வந்து இந்த 3 4 பேர் ஆடிடுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர் எப்படி ஆடுறாங்கிறத பொறுத்து தான் அந்த டீம் எவ்வளோ ஸ்கோர் செட் பண்றாங்கன்னு தெரியும். அவங்களோட பவுலிங் வந்து டாப் கிளாஸ் பவுலிங் யூனிட்டுங்க. ம். ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆண்ட்ரே ரசல், சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி, ஆமா. டாப் கிளாஸ் பவுலிங் யூனிட். பேட்டிங் கிளிக் ஆயிட்டாங்கன்னா நம்ம எப்படி வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் சொன்னோமோ அதே மாதிரி தான் கேகேஆர் இருக்கும். பேட்டிங் ஓரளவுக்கு கிளிக் ஆயிட்டாங்கன்னா ஐ மீன் பவுலிங் வந்து தே வில் டேக் தெம் த்ரூ. தே வில் ஹாவ் அ குட் சீசன். ஸோ பேட்டிங்ல வந்து ஆனால் ஆப்வியஸ் வீக்னஸஸ் இருக்கனால தான் அவங்கள வந்து ஃபிஃப்த் பிளேஸ்ல வச்சிருக்கேன். ஸோ நம்பர் 4 யாரு அப்படின்னா? ஹா, நம்பர் 4 எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஷன்லயே சூப்பரா, ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ம். நம்பர் 1. ஆனா ஓவரால் காம்பசிஷன்ல நம்பர் 4 இருக்கிற டீம் குஜராத் டைட்டன்ஸ். டைட்டன்ஸ். ஓகே. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், பவுலிங் பேட்டிங் ஆல் பேசஸ் கவர்ட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்துருவோம். ஆ. சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் டு ஓப்பன். ஜாஸ் பட்லர் வந்து டாப் டாப் டாப். பிக்கு. ஆமா.
அவர் வந்து வருஷம் வருஷம் நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. எவ்ரி சீசன் 500 600 ரன்ஸ் அட் அ ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 140 150 ஆமா. கொடுக்கக்கூடிய பிளேயரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இங்கிலீஷ் ஐ மீன் T20 வின்னிங் கேப்டன், வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. சாய் சுதர்ஷன் அட் வாய்ஸ் 3, சுதர்ஷன். ஷாருக் கான் அட் 4. ஏன்னா அதான் அது பேசி தான் ஷாருக் கானை ரீடைன் பண்ண மாதிரி சொல்றாங்க. ஸோ ஷாருக் கான் அட் 4. கிளென் நம்பர் பிலிப்ஸ் 5 உள்ள வந்து வருவார். கிளென் பிலிப்ஸ் அல்லது இவர் ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காருங்க. ஓகே. அவர் வந்து ஒரு டாப் பை. ஸோ அது வந்து யார் அந்த ரோல் ஆடுவாங்கன்னு தெரியணும், பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்பர் 6 ராகுல் தேவத்தியா சொல்லவே வேண்டியதில்லை. அகெயின் ஒன் மோர் இன்ஸ்பயர்ட் ரிட்டென்ஷன். அவரெல்லாம் 4 கோடிக்கு எப்படி ரிட்டைன் பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே. ஸோ அதுவும். அப்புறம் நம்பர் 7 வந்து இவர் ரஷீத் கான், ஓகே. வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர், அவரும் வந்துருவாரு. அவங்க டீம் ஏன் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா, அவங்க பவுலிங் லைனப் பாருங்க. ஃபேண்டாஸ்டிக் பவுலிங் லைனப். முகமது ஷமிக்கு பதிலாக சிராஜ் வாங்கிட்டாங்க. சிராஜ் வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா வாங்கியிருக்காங்க. சாய் கிஷோர் சூப்பர் ஸ்பின்னருங்க. ஓகே. சாய் கிஷோர் ரொம்ப நம்ம ரொம்ப இவரு வேற அண்டர். இருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் வேற உள்ள வந்திருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் வந்து ஃப்ளோட்டரா கூட ஆடலாம். ஆமா. ரொம்ப கண்ட்ரோலான பவுலர். இன்ஃபேக்ட் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு வாஷிங்டன் சுந்தர். ஸோ அதனால தமிழ்நாடுக்கும் ஸோ இந்தியாவுக்கும் ஆல்தோ இந்த லாங்கர் ஃபார்மேட். ஸோ வந்து பட் ரபாடாவை ரொம்பவே பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ரபாடா மேல. ரபாடா சூப்பர். ரபாடாவும் வாங்கியிருக்காங்க. ரபாடா வந்து T20ல அவ்வளோ சக்ஸஸ் இல்லைனாலும் ரீசெண்ட் பாஸ்ட்ல அகைன் ஒரு பெடிகிரியான பவுலரு. ஸோ ஸோ அதனால ஜெரால்ட் வந்து கோட்ஸியே அவங்க பிளேயிங் லெவலுக்குள்ள கொண்டு வருவாங்க. அகைன் ஸோ சரி சரி. அவங்களோட இந்த காம்பினேஷன் தான் ரொம்ப பார்க்கணும். உங்களுக்கு வந்து ரஷித் கானும் ஜோஸ் பட்லரும் கண்டிப்பாக ஆட வைக்கணும். ஆமா ஆமா. அஹ் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஈதர் ஜெரால் கோட்ஸியே ஆர் ரபாடா ஒருத்தர் தான் ஆட வைக்க முடியும். ஏன்னா அவங்களோட டாப் 6ல உங்களுக்கு வந்து ஷெர்ஃபன் ரோதர்ஃபோர்டோ கிளென் பிலிப்ஸோ யாராவது ஒருத்தர் ஆட வைக்கணும். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அவங்களுக்கு இப்போ என்ன சேலஞ்சிங்காக இருக்க போகுதுன்னா, கோட்ஸியா அப்புறம் இவர் ரபாடா ரெண்டு பேரையும் ஒரே கேமில் ஆட வைக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். முடியாது. ஆமா. ஸோ ஐ மீன். ஸோ அது அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்க போகுது. பட் ஆக்சுவலி குட் டு ஹாவ் தட் ஹெடேக். யார் ஆட வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறது. ஒரு சில ஸ்டேடியம்ஸில் வந்து கோட்ஸியா ஆட வைக்கலாம். ஒரு சில இடத்துல வந்து ரபாடா ஆட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து த்ரூ அவுட் 14 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் அண்ட் ரஷீத் கான் வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ ஜிடிக்கு அடுத்ததான் மும்பையா? இல்லைங்க, ஜிடிக்கு அடுத்ததா வந்து சிஎஸ்கே. வர மாட்டீங்களே. சரி ஓகே, சொல்லுங்க. சிஎஸ்கே வந்து இன்ஃபேக்ட் வெரி வெரி ஃபியூ ஸ்மார்ட். திங்ஸ் டு செப்பரேட் டாப். ரொம்ப ரொம்ப மார்ஜினல் டிஃபரன்சஸ் தான் டாப் 4 or 5 டீம்ஸில் இருக்கிற டிஃபரன்ஸு. நீங்கள் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன், மற்ற டீம்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு முன்னால் இருக்கிற டீம்ஸ், ரெண்டு டீம்ஸ் எஸ்ஆர்ஹெச் மும்பை இந்தியன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் சிஎஸ்கேல இருக்கிற மைனஸ் என்னன்னா, அவங்க கிட்ட எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் பவர் இல்லாத மாதிரி தெரியுது. ஓகே. வாட் ஐ மீன் பை தட் இஸ், நீங்கள் சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா, சாரி மும்பை இந்தியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கை, திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், ஹார்திக் பாண்டியா, இவங்க எல்லாமே எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர்ஸ். ஆமா. ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்ல பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, ஆ. இஷான் கிஷன், அவங்க எல்லாருமே, ஹைன்ரிக் கிளாசன், எல்லாருமே எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்ஸ். ப்ராப்பரான டி வேற டுவெண்ட்டி. சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் T20 ஹிட்டர்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர்ஸ். ஓகேங்களா? ஒரு 250 260 எல்லாம் ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஆமா. வேற சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிவம் துபேவை தவிர அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர் யாரும் இல்லாத மாதிரி தெரியுது. ஓகே. பட் அது வந்து ஒரு மைனர் வீக்னஸ் தான். ஏன்னா சிஎஸ்கே சேப்பாக்ல அந்த மாதிரி பிளேயர்ஸ் பெருசாக தேவைப்படாது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து ஒரு 8 to 9 ரன் ரேட், அதாவது 160 to 180 இருந்தால் உங்களுக்கு பார் ஸ்கோர் மாதிரி தெரியும் சேப்பாக்ல. அதனால தான் அவங்க டீமும் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அட் ஹோம் கண்டிஷன்ஸ் 4 to 5 out of 7 ஜெயிச்சிருவாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஸ்பின் அட்டாக் டாப் மோஸ்ட்ல இருக்குல்ல. சரி. அதனால தான் சொல்கிறேன், ஒரு 4 to 5 மேட்சஸ் சேப்பாக்கில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. டிராவல் பண்ணும்போது அவங்களோட பேட்டிங் லைன் அப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறதுல தான் சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆவாங்களா இல்லையான்னு தெரியும். ஆனால் ஏன் வந்து அவங்கள தேர்ட் பிளேஸில் வச்சுருக்கேன்னா, அவங்க வந்து ஒரு ப்ரூவன் அவுட்ஃபிட்டு, ம். எல்லாமே வந்து ஜெல் ஆகிற பிளேயர்ஸ். அவங்க சூஸ் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப். டெவன் கான்வாய்ல இருந்து ருத்துராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திரன். அவங்க எல்லாருமே கூட ஆடினவங்க. சிவம் துபே, அதுக்கப்புறம் நம்ம இவர் ஜடேஜா.
ரவீந்திர ஜடேஜா. ஸோ எல்லாருமே ஒரே டீம்ல ஆடினவங்க, இவன் ப்ரூவன் கோர் டீம் பெர்ஃபார்மன்ஸ். உள்ள வந்த மாதிரி இருக்கு. ஒரு அஸ்வின்லாம் டீம்ல உள்ள. ஆர் அஸ்வின் சிஎஸ்கேல தான் வளர்ந்தவர். ஸோ அவரும் ஆமா. வந்திருக்காரு. நூர் அகமது வந்து சிஎஸ்கேவோட மற்ற ஃப்ரான்ச்சைசி மற்ற லீக்ஸில் சூப்பர் கிங்ஸ் டீம்ஸ்க்கு ஆடிட்டு இருக்காரு. ஆடி அதனால இருக்காரு. தான் வந்து அவர் ஸ்ட்ராங்காக போயே அவர் வாங்கினது. ம். பத்திரானா அகெயின் சிஎஸ்கே பிளேயர். சாம் கரன் அகெயின் ஃபார்மர் ஆ, சிஎஸ்கே பிளேயர். சாம் கரன் நிறைய வந்திருக்காங்க. அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரு கோஆர்டினேட் நல்லா தெரியும் எல்லாரையுமே எல்லாருக்கும். அதனால வந்து ஈஸியாக மூவ் ஆவாங்க. ஸோ அது அந்த இது வந்து சிஎஸ்கேக்கு இருக்கு. அதனால தான் அவர் அவங்கள நம்பர் 3ல வச்சிருக்கேன். ஸோ இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த டாப் டீம்ஸ், சந்தேகமே இல்லாம. அப்படின்னா அண்ட் அடுத்ததா மும்பையா தான் இருக்க முடியும் நீங்க சொல்றத பார்த்தா. இல்ல, அடுத்தது எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச். ஓகே. ஓகே. நான் ஏன் வந்து மும்பையை டாப்ல வச்சிருக்கேன்னு மும்பை பேசும்போது வரேன். ஆ. ஸோ இப்போ நீங்க வந்து சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது ஏன் எஸ்ஆர்ஹெச் ஒரு படி மேலன்னா, அவங்களோட டாப் 6 7 பார்த்தீங்கன்னு வைங்களேன், எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப். ம். முன்னையும் சொன்ன மாதிரி இவர் டிராவிஸ் ஹெட் ஸ்டார்ட் பண்ணி அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி அட் 4, அப்புறம் 5 வந்து ஹைன்ரிக் கிளாசன். ஸோ அந்த மாதிரி டாப் 5மே சாலிட். ஒரு ஓவருக்கு 10 ரன்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பவுலிங்லயும் பேட் கமின்ஸ், தே ஹேவ் முகமது ஷமி, ஹோப்ஃபுல்லி ஃபிட்டா இருப்பாருன்னு நினைக்கிறோம். ஸோ அந்த ரெண்டுமே வந்து டாப் கிளாஸ் பிக்ஸ். ஓகே. அப்புறம் நீங்க அப்புறம் நீங்க பார்த்து ஸ்பின்லயும் வந்து ஆடம் ஜாம்பா அண்ட் ராகுல் சேகர் வச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பவுலிங்கும் வந்து ஆல்மோஸ்ட் சார்ட்டட்ங்க. அதனால வந்து பெரிய வீக்னஸஸ் எதுவும் தெரியல இந்த இந்த லைனப்ல. ரொம்ப ரொம்ப நல்லா ஆப்ஷன்லையும் பண்ணியிருக்காங்க, டீமையும் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஒன் மோர் திங், நீங்க வந்து லாஸ்ட் 2 3 வருஷமா T20 போற டைரக்ஷன் பாத்தீங்கன்னு வைங்களேன், டுவர்ட்ஸ் பவர் ஹிட்டிங் எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து நீங்க ஸ்கோர்ஸே வந்து 200க்கு மேல ஆயிருச்சு. போன வருஷம்லாம் கன்சிஸ்டண்டா 220 230 அடிச்சிட்டு இருந்தாங்க சன்ரைசர்ஸும் கேகேஆரும். இந்த வருஷமும் வந்து கன்சிஸ்டண்டா 250 260 அடிச்சா சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைன் வச்சிருக்காங்க. பவுலிங்கும் வந்து தப்பு சொல்ல முடியாது. அதனால தான் வந்து சன்ரைசர்ஸ் வந்து டாப் 11 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சன்ரைஸ். நல்ல டீம்னால நம்பர் 2 கொடுத்துருக்கேன் ஆனந்தன். ஸோ எம்ஐ நம்பர் ஒன்னா அது லாஜிக்கலான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க அந்த டீமுடைய பவுலிங் அட்டாக், பேஸ் அட்டாக் இருக்குல்ல, அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு. பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா பேஸ் அட்டாக் மட்டும் கிடையாது, பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி, த்ரூ அவுட் த லைன் அப் ஒரு ஸ்பாட்டை தவிர, அதாவது விக்கெட் கீப்பிங் விக்கெட் ஸ்பாட்டை கீப்பிங். தவிர, அந்த ஸ்பாட்டை தவிர மற்ற எல்லாருமே வந்து மேட்ச் வினர்ஸ். நீங்க வந்து ரோஹித் சர்மா அண்ட் வில் ஜாக்ஸ் போன வருஷம்லாம் வந்து ஆர்சிபிக்கு அகமதாபாத்ல ஒரு செஞ்சுரி அடிப்பாரு. ஆ. கோலியே வந்து அது ஒரு ஜா டிராப்பிங் இன்னிங்ஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பொட்டன்ஷியல் வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் வில் ஜாக்ஸ் ஆடலாம், அப்படி இல்லைன்னா ரயன் ரிக்கில்டன் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் இருக்காரு. ஆமா, அவர் வாங்கிட்டாங்க. அவரும் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர். அவங்க ரெண்டு அவர் அந்த பேர்ல யாரோ சென்னை ஒருத்தர். கேப்டவுன்காக விளையாடுறாருல்ல. கரெக்ட், கரெக்ட். ஸோ அவரும் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர். அந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஆடலாம். அதுக்கப்புறம் நீங்க நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4 வந்து ஸ்கை, நம்பர் 5 ஹார்திக் பாண்டியா, நம்பர் 6 நமந்தீர் ஆட வைக்கலாம் அவங்க. இவங்க எல்லாருமே வந்து நமந்தீர் வந்து ப்ரூவன் கிடையாது. ஆனால் நமந்தீர் வந்து பொட்டன்ஷியல் இருக்கனால தான் வந்து அவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணி அந்த ப்ரைஸ்க்கும் வாங்கினாங்க. சூப்பர்ப் பேட்டிங் லைனப். பவுலிங்லயும் பாத்தீங்கன்னு வைங்களேன், போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் மும்பை பண்ண தப்பு என்னன்னா, அவங்க பவுலிங் வந்து அவ்வளோ செட்டில்டா இல்ல, கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது பும்ராவை தவிர. இந்த தடவை ம். ஸ்பெசிஃபிக்கா பார்த்து அதை சார்ட் அவுட் பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்க எப்போதுமே நீங்க சொன்ன மாதிரி அந்த பாருங்க. மும்பையுடைய பேஸ் அட்டாக்ல ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு லீடிங்கான ஓவர்சீஸ் பேசர் இருப்பாங்க. லைக் மலிங்கா மாதிரி ட்ரெண்ட் போல்ட் இருந்தார் முன்னாடி. அது வந்து கடந்த காலங்கள்ல லைக் 2 3 சீசனா சரியா அமையல அவங்களுக்கு. மேபி அது ட்ரெண்ட் போல்ட் வந்தது வந்து டோட்டலா அது ஃபுல்லா இடம் மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு. கரெக்ட். ட்ரெண்ட் போல்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு பார்க்கணும். அவர் வந்து முன்ன இருந்த ஃபார்ம்லயே இருக்காரா, இப்போ வந்து இல்ல ம். கிரிக்கெட் வந்து கண்டினியூஸா ஆடுறது இல்ல, ஸோ அதனால அவர் ஃபார்ம்ல இல்லாத மாதிரி இருக்காருன்னு தெரியல. ஆனால் ட்ரெண்ட் போல்ட் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர், ரொம்ப ஃபிட் கிரிக்கெட்டர் கூட. ஸோ அவர் அந்த ஃபிட்னஸும் ஃபார்மோட வந்தாருன்னா, நீங்க பாருங்க ட்ரெண்ட் போல்ட்டும் தீபக் சஹர் கூட ஓப்பன் பண்ண வைக்கலாம் பவுலிங்கு. ஆ, ஆ. பும்ரா ஓவர் போட வச்சுட்டு, ஏன்னா தீபக் சஹரும் வந்து நியூ பால்ல நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. ஆமா. ஸோ 3 பேருமே வந்து டாப் கிளாஸ் பவுலர்ஸ் அட் த டாப். அதே மாதிரி டெத்லையும் வந்து யூ ஹாவ் பும்ரா எனிவேஸ். அதனால அந்த சைடும் கவர்டு. ஸ்பின் வந்து அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனால் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான்
அல்லா கசன் சஃபர்னு ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பிளேயரு. ஆமா. ம். அவர் வந்து மும்பையும் கேகேஆரும் அடிச்சிட்டாங்க ஆப்ஷன்ஸ்ல, நானா நீயான்னு சொல்லிட்டு. போனத வருஷம் ஸ்குவாட்ல இருந்தாரு, கேகேஆர் ஸ்குவாட்ல, ஆனா ஆடல. ஆனா இந்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆடின T20s நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ மும்பையோட ஸ்கவுட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவரை ட்ராக் பண்ணி எப்படியோ அவரை வாங்கிட்டாங்க. அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு 4.6 நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுத்து டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ஆப்ஷன் அந்த அல்லா கசன் சஃபரை வாங்கினாங்க. அது ஒரு நல்ல பை. ஸோ அவர் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டை வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரீசன் வை நான் வந்து மும்பைக்கு வந்து டாப் ரேட்டிங் கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா நம்பர் 1 to நம்பர் 11 ஒரு 9 மேட்ச் வினர்ஸ் இருக்காங்க அங்க. ம். அதுலயும் 2 பேர் வந்து இந்த கசன் சஃபர் அண்ட் நமந்தீர் வந்து மேட்ச் வினர்ஸ், ப்ரூவன் மேட்ச் வினர்ஸ் கிடையாது. ஆனா பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர்ஸ். ஓகே. நீங்க கம்பேர் பண்ணும்போது மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வீக்னஸஸ் இருக்கு, ஃபிளாஸ் இருக்கு, அந்த மாதிரி தெரியுது. ஏன்னா இது வந்து நல்ல யூனிட் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து போன சீசன்ல இருந்த குளறுபடியெல்லாம் இல்லை. அவங்களா வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நல்ல ஃபார்ம்ல கூட இருக்காங்க. நீங்க வந்து திலக் வர்மா இருக்கிற ஃபார்ம், ஸ்கை இருக்கிற ஃபார்ம், ஹார்திக் பாண்டியா, சையத் முஷ்டாக் அலியில வந்து 3 மேட்ச் ஆடி மூணுமே வந்து சேஸ் பண்ணி அவங்களுக்கு ஜெயிக்க வச்சிருக்காங்க. 150 ஸ்ட்ரைக் ரேட் எல்லாத்துலேயுமே. ம். அதே மாதிரி பும்ரா சொல்லவே வேண்டியதில்லை, டாப் ஆஃப் ஹிஸ் பவர்ஸ். ஸோ அதனால வந்து இந்த வருஷம் மும்பை பீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் மற்ற ம். மற்ற டீம்ஸ்க்கு. ஸோ நல்ல சீசனாக இருக்க போகுது. ஓகே. ஸோ இதுதான் 10 டீம்ஸ் உடைய இந்த ஆப்ஷன் ரேட்டிங் ரேங்கிங் சொல்லியிருக்காரு அருண். ஆடியன்ஸும் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லட்டும், அவங்களும் பகிரட்டும். உங்களுடைய நேரத்துக்கும் நன்றி அருண். நம்ம தொடர்ந்து நிறைய சந்தர்ப்பங்களை மீட் பண்ணுவோம். ஐபிஎல் வேற வரப்போகுது, சீக்கிரமா மீட் பண்ணுவோம். கண்டிப்பா ஆனந்தன், தேங்க்யூ.